என்ன பார்க்குறீங்க, ஏன் சோகமாக இருக்கிற அப்படின்ட்டா? இந்தியா ஜெயிச்சு கூட எனக்கு வந்து சந்தோஷமே இல்லைங்க. ஏன்னா மேட்ச்சு ரொம்ப மொக்கையாக போச்சுங்க. இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் மாதிரியா இருக்குது? ஒரு காலத்துலலாம் இந்தியா பாகிஸ்தான் மேட்ச்னா அந்தளவுக்கு வந்து ஃபயராக இருக்கும். பால் பை பால் வந்து கூஸ்பம்ஸ் மொமெண்ட்டாக இருக்கும். ஆடியன்ஸோட சாண்டிங் வந்து பயங்கரமாக இருக்கும். அந்த மாதிரி வந்து இந்த மேட்சுங்க இப்போ வந்து ஒரே செத்து போயிடுச்சு. ஃபஸ்ட் ஹாஃப்லேயே தெரிஞ்சிச்சு செத்து போன மேட்ச் அப்படின்ட்டு. அந்தளவுக்கு ரொம்ப ஸ்லோவாக போச்சுங்க மேட்ச்சு. எனக்கு வந்து பிடிக்கவே இல்லை. எவ்வளோ வைப்பாக உட்காந்து பார்த்தேன் தெரியுமா மேட்ச்சை. இப்போ வந்து அந்த மேட்சோட ரிசல்ட்டோ அந்த மேட்ச் நடந்த விதமும் சுத்தமாக வந்து இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் உண்டான அறிகுறியே கல்ல. அந்த மொக்கையாக போச்சு ரொம்ப. அதனால தான் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இந்த மேட்சுக்கெலாம் வந்து இப்போலாம் விராட் கோலிலாம் எனக்கு தெரிஞ்சு போடவே கூடாதுங்க. விராட் கோலிலாம் அவசியமே இல்லை இந்த மேட்ச்சுக்கு. இதில் வேறு அவர் செஞ்சுரி வேறு வச்சுருக்காரு. அந்த செஞ்சுரி வந்து யூஸ்லெஸ் தான் நான் சொல்லுவேன். வேஸ்ட். அவர் வந்து ஒரு செஞ்சுரி வேஸ்ட் பண்ணியிருக்காருன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா வந்து அந்த விராட் கோலியோட செஞ்சுரிக்குன்னு ஒரு மரியாதை இருக்குங்க. அந்த மரியாதை வந்து காப்பாற்றணும்னா ஒரு வெயிட்டான மேட்ச்சுக்கு தான் அதை வந்து யூஸ் பண்ணணும். இந்த மாதிரி பாகிஸ்தான் மாதிரியான மொக்க டீம் கூடலாம் வந்து அவர் செஞ்சுரி வச்சது வந்து எனக்கு வந்து ஒரு மாதிரி தான் இருக்குது. எதுக்கு இதுக்கெல்லாம் விராட் கோலி வரணுமான்ற மாதிரி தான் எனக்கு ஒரு ஃபீலிங் ஆச்சு. எனக்கு தெரிஞ்சு இந்த பாகிஸ்தான் கூட வந்து நம்மளோட இந்தியாவோட பி டீமு இல்லைனா சி டீம் போட்டு கூட ஆடிடலாங்க. அப்போ தான் வந்து மேட்ச் இன்ட்ரெஸ்ட்டாக போயிருக்கும் போல். ஏன்னா அந்தளவுக்கு வந்து பாகிஸ்தான் வந்து ரியாக்ஷனே காட்டல அவனோட பேட்டிங்கில். ரொம்பவே டல்லாக இருந்தது. சுத்தமாக ஓவர் டாட்டு, பாதி ஓவருக்கு மேலே டாட்டு மட்டுமே வச்சுலாம் ஆடிருந்தாங்க. இதனாலே வந்து நம்மளுக்கு வந்து மேட்ச் பார்க்குற இன்ட்ரெஸ்ட்டே சுத்தமாக போயிடுச்சு ஃபஸ்ட் ஹாஃப்லேயே. சரி, செகண்ட் ஹாஃப் ஆச்சு இன்ட்ரெஸ்ட்டாக போகும் பார்த்தா ஸ்லோ ஸ்டார்ட்டு தான். ரோஹித் சர்மா திடீர்னு 2 பால் அச்சு அவுட் ஆகிட்டார். ஓகே, அதுக்கப்புறம் வந்து நல்லா தான் போச்சு மேட்ச்சு. கோலி செஞ்சுரின்ட்டு ரொம்ப தரமாக தான் இருந்தது. ஆனால் என்ன தான் இருந்தாலும் அந்த செஞ்சுரி அடிச்சதுக்கான வேல்யூ சுத்தமாக இல்லாத மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. அதனால தான் வந்து நான் வந்து அந்த செஞ்சுரி வந்து அடிச்சிருக்க வேணாம், விராட் கோலியோ போட்டிருக்க வேணாம் தான் நான் சொல்கிறேன். இனிமேச்சும் இன் ஃபியூச்சர்லேயாச்சு பாகிஸ்தான் கூட மேட்ச் வந்தால் தயவு செஞ்சு இந்தியன் ஸ்குவாடில் வந்து பி டீமு சி டீம் அளவுக்கு பிளேயர்ஸ் எடுங்க. மெயினான பிளேயர்ஸ்லாம் மெயினான மேட்ச்சுக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. இதுதான் என்னோட வந்து இந்த வீடியோ மூலமாக சொல்ல விரும்புகிறேன்.